பாருங்க. தேங்க் யூ. அஞ்சலி, என்ன மாமா? வக்கீல் வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. சரி மாமா. சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா உயிலும் எழுதியாச்சு. இந்த வீடு, சொக்கலிங்கம் பில்டர்ஸ் சம்பந்தப்பட்ட ஆபீஸ், நீலாங்கரம் பங்களா, மத்த நிலங்கள் எல்லாம் அஞ்சலிக்கு பிறக்க போற குழந்தை தான் வாரிசுன்னு எழுதியிருக்கேன். அந்த குழந்தை பிறந்து மேஜர் ஆகிற வரைக்கும் அஞ்சலி அம்மா அதை பராமரிக்கலாம். இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். வெரி குட். கொண்டாங்க. இந்தாங்க. காஃபி. தேங்க் யூ. அப்படி வச்சிருமா. என்னம்மா, இன்னும் நீ கிளம்பலையா? எங்க மாமா? எங்கேயா? இன்னில இருந்து நம்ம ஆபீஸுக்கு நீதாமா மேனேஜிங் டைரக்டர். பிள்ளைக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன், அவர் இப்ப வந்துருவாரு. நீ போய் ரெடி ஆகு. மாமா, அது வணக்கம் சார். வாங்க பிள்ளை. என்னமா இது, நீ இன்னும் கிளம்புற? அங்கிள், நீங்க வேற. மாமா, சங்கரை நீங்க ரொம்ப ஓரம் கட்டுறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. அவனை ஓரம் கட்டலமா, ஒழுங்குபடுத்துறேன். நீ போய் கிளம்பு. சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் கூட நேத்து வரைக்கும் உன்ன மாதிரி தான் பயப்பட்டேன். சில ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் எல்லாம் சரியா போகும். நீ கிளம்புமா. போமா. சரி, ஓகே சார், நான் கிளம்புறேன். சரி, அஞ்சலி ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பார்க்கறேன். தேங்க் யூ. சார் வரேன் சார். வாங்க. உட்காருங்க பிள்ளை. 9:30 ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஆபீஸ் வேற நேரம் ஆச்சு. இந்தாங்க பிள்ளை, கார் சாவி. கார் சாவி எங்க வச்சேன்? எங்க வச்சேன்னு தெரியலையே. மாமா, மாமா, எப்படி கிளம்பிருச்சு அவனுக்கு? மாமா, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு பக்கம் பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? ஏன்னா இது உங்க மகனோட இடம். கார்ல தான் விட்டுருக்கணும். இது உங்க மகனோட பதவி. இது உங்க மகனோட உரிமை. சங்கர் திரும்பி வர வரைக்கும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க போறேன். அவ்வளவுதான் மாமா. மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. கொஞ்சம் இரு, நான் நினைக்கிறேன். போதுமா. நல்லா இருமா. ஓ நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப. தைரியமா ஆபீஸ் போ. அப்போ நானும் புறப்படுறேன் சார். சரி பிள்ளை. அஞ்சலிக்கு ஆபீஸ் விவகாரமெல்லாம் புதுசு. கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சார், நான் தான் இருக்கேனே. கிளம்புமா. ஏய் நில்லுடி. எங்கடி போற? சொக்கலிங்கம், அவளை எங்க அனுப்புறீங்க? ஆபீஸ்க்கு வா. ஓ, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டல. இனிமே நம்ம சொக்கலிங்க பில்டர்ஸ்க்கு நம்ம அஞ்சலி தான் மேனேஜிங் டைரக்டர். அது மட்டும் இல்ல, இனிமே நம்ம ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் அஞ்சலியோட பராமரிப்புல தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அஞ்சலி வயிற்றுல வளர்ற குழந்தை தான் அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. எழுதிட்டேன். காலகாலத்துல எல்லாம் முறையா எழுதணும்ல, அதான். என்ன ஒரே அடியை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது வரைக்கும் என் சொந்த கஷ்டத்தெல்லாம் மறக்க ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். இப்போ அதே தட்டி பறிச்சிட்டீங்களா? சொந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு ஆபீஸ் போறேன்னு சொன்ன முதல் ஆள் இந்த உலகத்திலே நீயா தாண்டா இருக்கணும். உன்னையெல்லாம் போய் ஆபீஸ்ல எம்டியா உட்கார வச்சம் பாரு, என்ன சொல்லணும். அப்போ நம்ம ஆபீஸ்க்கு புது எம்டி இவதானா? இவ இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இவளை எம்டி ஆக்கி அழகு பாக்குறீங்க. இத பாருங்கப்பா, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இப்படியே நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் புலம்புற மாதிரி ஏதாவது விபரீதமா பண்ணிடுவேன். ஜாக்கிரதா. பண்ணுப்பா, உன் மனசுக்கு எது படுதோ அதை தாராளமா பண்ணு. ஒவ்வொரு விளைவுக்கு எதிர் விளைவு இருக்குல்ல, பண்ணுப்பா, அதையும் நான் பாத்துறேன். சரி, இப்ப நான் இந்த வீட்ல யாரு? எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? என்ன கேட்டா நான் எப்படிப்பா சொல்ல முடியும்?
இனிமே என்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு நான் அஞ்சலியை தான் எதிர்பார்க்கணும். என் நிலைமை அப்படி இருக்கும்போது நான் என்ன தப்பா சொல்ல முடியும்? என்ன பிள்ளை முழிச்சிட்டு நிக்கிறீங்க? உங்க எம்டி அம்மா கூட்ட ஆபீஸ் கிளம்புங்க. சரிங்க சார், கிளம்புவா. கிளம்பு. நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்ன இப்படி எல்லாரும் பேந்து முழிக்கிறீங்க? எப்படிடா ஆபீஸ் விட்டு போறவன் அஞ்சலி அம்மாவோட உள்ள நுழையலான்னு ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னிலேருந்து இவங்க தான் புது மேனேஜிங் டைரக்டர். என்ன சார் நீங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா புக்கையோட வந்து மேடம்க்கு வாழ்த்து சொல்லிருப்போம்ல. எனக்கு அந்த மாதிரி வரவேற்பெல்லாம் வேண்டாம். நீங்க வழக்கம் போல செய்யற வர்க்க ஒழுங்கா நேர்மையா செஞ்சா போதும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே மேடம். மணி 10:30 ஆகுது. மத்த ஸ்டாஃப்ஸ்ல எங்க காணோம்? எல்லாருமே வழக்கமா 10 மணிக்கு தான் வருவாங்க மேடம். ஈவினிங் 5 மணி ஆனா வீட்டுக்கு போக தெரியுதுல்ல? அதே மாதிரி கரெக்ட் டைம்க்கு வர தெரியாதா? ஓகே, நாளையில இருந்து எல்லாம் கரெக்ட் டைம்க்கு வரணும். அங்கிள், நாளையில இருந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எஸ் மேடம். ஒரு முக்கியமான விஷயம், சங்கர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா யாரும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம். அதுவும் இல்லாம அவருக்கு பயந்து யாரும் வேலை செய்ய வேண்டாம். ஏன்னா இன்னில இருந்து அவரும் உங்களை மாதிரி ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் தான். அங்கிள், எல்லாருக்கும் லஞ்ச் டைம்ல சொல்லிடுங்க. சரிங்க மேடம். புதிய எம்டி எல்லாரும் பார்த்தாச்சுல்ல, அவங்க சீட்டுக்கு போய் ஒழுங்கா வேலையை ஆரம்பிங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ண உங்களுக்கு? அஞ்சலிய பார்க்கணும். மேடத்தையா? இல்ல, அஞ்சலிய பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எம்டி அனாவசியமா யாரையும் உள்ள விட வேண்டான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி யாராவது பார்க்கணும்னு சொன்னா என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரிசப்ஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் மேடம்? என்ன அங்கிள் நீங்க ரூமுக்கு வரதுக்கு பர்மிஷன் கேட்கலாமா? ஏன் மேடம்னு கூப்பிடுறீங்க? அஞ்சலின்னு கூப்பிடுங்க. இத பாருங்க, முதல்ல சீட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுவும் இல்லாம நீங்க எல்லாருக்கும் கண்டிஷன் போட்டிருக்கீங்க. அந்த கண்டிஷன் எனக்கும் அப்ளை ஆகும். வீட்டுக்கு வந்த பிறகு வா போ அஞ்சலி எல்லாம் கூப்பிடலாம். ஆஹா, எதுக்கு வந்தேனே மறந்து போச்சே. மேடம், சங்கர் வந்திருக்க. சரி, வர சொல்லுங்க. நீங்க சமாளிப்பீங்கன்னு எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. சார், நீங்க ரொம்ப லக்கி. எம்டி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. யூ கேன் கோ இன்சைட். அஞ்சலி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பழைய எம்டிய எங்க உட்கார வைக்கலாம், என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க. அஞ்சலி, ஷட் அப். இது ஆபீஸ். சத்தம் போட்டு பேச இது ஒண்ணு உங்க வீடு இல்ல. மிரட்டி பணிய வைக்க இப்ப நான் உங்க பொண்டாட்டியும் இல்ல. மிஸ்டர் பிள்ளை. எஸ் மேடம். எனக்காக ஒரு காலத்துல என் புருஷன், ஓ சாரி, இவர் எனக்காக ஒரு டேபிள் சேர் போட சொன்னாரே, இப்போ அது எங்க இருக்கு? ஆபீஸ் ஸ்டோர் ரூம்ல அனாமத்தா கிடக்கு மேடம். ஓ, இப்ப அதை எடுத்து அந்த ரூம்குள்ள போட சொல்லுங்க. நாம அங்க போயிடலாம். அந்த ரூம்ல இதே மாதிரி மூலையிலையா? எஸ். மிஸ்டர் சங்கர், நீங்க எவ்வளவு பிளாட் சேல் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தபடிதான் உங்க கமிஷன். உதாரணத்துக்கு 7 லட்சம் ரூபாய் பிளாட் வித்தீங்கன்னா உங்க கமிஷன் 7000 ரூபாய். அதான் உங்க சம்பளம். வெளியில போயிட்டு வர நீங்க ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்க 2 வீலரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்க தனியா எங்க கம்பெனில கன்வென்ஸ் கொடுத்துருவோம். இது வரைக்கும் உங்க செல் பில்ல கம்பெனி தான் கட்டிட்டு இருந்தது. இனிமே நீங்க தான் கட்டிக்கணும். தேவையில்லாம
ஆபீஸ் போனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்டர் பிள்ளை, எஸ் மேடம். உடனே நம்ம ஆபீஸ்க்கு ஒரு காயின் போன் ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே அவங்க காசு, அவங்க கால். உடனே ஏற்பாடு பண்றேன் மேடம். ஓகே. அவரு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு. பியூனை கூப்பிட்டு பக்கத்து ரூமை ரெடி பண்ண சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அவரு நம்ம பழைய எம்டி இல்லையா? சார், நீங்க 5 மினிட்ஸ் ரிசப்ஷன் ஹாலில் வெயிட் பண்ணீங்கன்னா டேபிள் சேரை உள்ள அனுப்பிச்சிடுவேன். மிஸ்டர் சங்கர், நீங்க இந்த ராவு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்பவே நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்றேன். பிள்ளை அங்கிள் உங்களை வெளியில வெயிட் பண்ண சொன்னாரு. ஆடுறி, நல்ல ஆடு. எத்தனை நாள் தான் ஆடுறேன்னு பாக்குறேன். இந்த பதவி இருக்கிற வரைக்கும் தானே ஆடுவ. இந்த பதவியை ஆட்டம் காண வைக்கிறேன். பாக்குறேன்டே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க அங்கிள். உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பலாமா? யாரு? என்ன விஷயமா வந்திருக்காங்க? நீங்க எம்டி ஆனதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணுமா? உள்ள வர சொல்றேன். நீங்களே யாருன்னு பாத்துக்குங்க. சரி, வர சொல்லுங்க. சரி. ஹாய் ரோஜா, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உட்காரு. ரோஜா, சும்மா வாழ்த்து சொன்ன பார்த்தாதா? நமக்குள்ள எதுக்கு இந்த பொக்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சில பேர் பொக்கையை பயன்படுத்தும் போது வாழ்த்து சொல்றதுக்கு இந்த பொக்கையை பயன்படுத்தலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சலி. இப்பதான் இந்த எம்டி சாருக்கே ஒரு கம்பீரம் வந்திருக்கு. தகுதியான ஆள் தகுதியான இடத்துல உட்காந்தா அந்த கலை ஆட்டோமேட்டிக்கா தன்னால வந்துரும். யார் யாரை எங்கெங்க வைக்கணுங்கிற விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. மனம் போல வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்புறம் அஞ்சலி, ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? இருக்கே. எனக்கு கூடிய சீக்கிரம் விவாகரத்து கிடைக்க போகுது. என்ன அஞ்சலி, உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போறது ஸ்வீட் நியூஸா? பின்ன தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுறது சந்தோஷமான விஷயம் இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா? எதுக்கு ரோஜா? இப்படி ஒரு செல்வாக்கான போஸ்ட்ல இருக்கும் போது ஆண் துணையெல்லாம் தேவையே இல்லை. அதுவும் சரிதான். அப்படியே தேவைப்பட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. சொந்தமா பிசினஸ் நடத்துற விவாகரத்து ஆன பொண்ணுக்கு மணமகன் தேவைன்னு விளம்பரம் கொடுத்தா போதும். உன் வீட்டு வெளியில ஒரு பெரிய கியூவே நிக்கும். இல்ல ரோஜா, விவாகரத்தான பொண்ணுக்கு மணமகன் தேவைன்னு விளம்பரம் கொடுக்கறத விட விதவ பொண்ணுக்கு மணமகன் தேவைன்னு விளம்பரம் கொடுக்க தான் நான் விரும்புறேன். ஏன்னா நம்ம நாட்டுல விவாகரத்தான பொண்ணை விட விதவைக்கு தானே கௌரவம் அதிகம். கரெக்டா சொன்ன அஞ்சலி. ஒரு பொண்ணுக்கு இந்த தைரியம் இருந்தா போதும். காலங்காலமா ஆம்பளைங்களை நம்பி வாழ்ந்ததெல்லாம் நம்ம அம்மாக்களோட போட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எடுத்துக்கோங்க. எடுத்துக்க ரோஜா. இல்ல அஞ்சலி, எனக்கு வேண்டாம். சாருக்கு கொடுக்க சொல்லு. என்ன பாக்குறீங்க சங்கர்? எதா இருந்தாலும் உங்களுக்கு 2 இருந்தா பிடிக்கும்ல? சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க சார். குமார், வைங்க இங்க. நீங்க போங்க. நீ சாப்பிடு ரோஜா. இல்ல அஞ்சலி, அவர் சாப்பிட்டா அவர் வயித்தெரிச்சலுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குமேன்னு சொன்னேன். சரி, அந்த கதையை விடு. ஓகே, இப்போ நீ அம்மா வீட்ல தான் இருக்கியா? ஆமா அஞ்சலி. ஆனா கூடிய சீக்கிரம் என் புருஷன் என் அம்மா வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு வந்துருவாருங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுருமா என்ன? சரி அஞ்சலி, நான் கிளம்புறேன். ஓகே, அடிக்கடி வந்துட்டு போ. கண்டிப்பா. உன் ஆஃபீஸ் என் ஆஃபீஸ் மாதிரி. மாமா நல்லா இருக்காரா? கேட்டேன்னு சொல்லு. சரி. வர சேகர். உங்களை இப்படி மொழியில உட்கார வச்சு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எதுவுமே நிரந்தரம் இல்ல. வரட்டா? பாய் அஞ்சலி. சார், போட்டு விடுங்க அங்கிள். மேடம், நீங்க 2 பேரும் மாறி மாறி கொடுத்த சவுக்கடியில
சார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். சங்கர், ஒரு நிமிஷம். எங்கப்பா கிளம்பிட்ட? ஏன் என்ன அவமானப்படுத்தினது போதாதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? சொல்லுங்க, அதையும் பண்ணுங்க, போயிடுறேன். சங்கர், எல்லாரும் உன்னை ஏன் வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எம்டி பதவியையும் ஆபீஸ் நிர்வாகத்தையும் நான் அஞ்சலிக்கு கொடுத்துருக்கேன்னா உன்னுடைய தப்ப நீ உணர்றதுக்கு தான். உன் மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புவான். நான் உன் தகப்பன்டா. உங்க பாசத்தை தூக்கி குப்பையில போடுங்க. எல்லா வழியில என்ன முடக்கி போட்டு இப்ப வந்து அன்பை காட்டுறீங்களா? பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பா இப்படி அவனை ஓட்டாண்டியாக்கி நிறுத்துவாங்க? எவனுமே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாருக்குமே நான் ஒரு கேலி பொருள் ஆயிட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல அஞ்சலியும் ரோஜாவும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? போதும், எனக்கு யாருமே வேணாம். நான் போறேன். எங்கேயாவது ஒழிஞ்சு போயிடுறேன். அனுபவிக்க வேண்டிய சொத்தையும் பாசத்தை காட்டுற தகப்பனையும் விட்டுட்டு எங்கடா போறேன்னு சொல்ற? எங்கேயாவது போறேன். உங்களுக்கு என்ன? என்ன விரட்டி அடிக்கணும்ன்றது தானே உங்க எண்ணம்? உங்க ஆசையை நானே பூர்த்தி செஞ்சிடறேன். போதுமா? சந்தோஷம் தானே? வீடு ரெண்டு பட்டா திண்ணையில உள்ளவனுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டை பத்தி வெளியில 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ வீட்டை விட்டு போயிட்டா வெறுவாயம் மெல்றவங்களுக்கு அவுள் கிடைச்ச மாதிரி ஆயிடும்பா. என் குடும்பமே என்ன தூக்கி எறிஞ்சு பேசும்போது எவன் என்ன பேசினா எனக்கு என்ன? நீயே தீர்மானம் பண்ணி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னப்பா சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டோட அருமை உனக்கு தெரியும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் நல்ல பலனை தராது. இப்பயும் ஒண்ணு கெட்டு போயில்ல, யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். இந்த வீட்டோட அருமை எனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா என்ன இப்படி ஓரம் கட்டுறது எந்த அளவுக்கு தப்புங்கிறத கூடி சீக்கிரமே நீங்க உணர்வீங்க. சங்கர், ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. கையெடுங்க, கையெடுங்க. இவன் நல்லதுக்குன்னு நான் செஞ்ச எல்லா காரியங்களும் இவனுக்கு தப்பாவே படுது. அதோட விளைவு இவன் வீட்டை விட்டு போற அளவுக்கு வந்திருக்கு. வீட்டை விட்டு போய் அவன் தப்பான காரியங்களில் ஈடுபடாம திரும்பினானா அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். உன் வாழ்க்கையோட என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணாத. உனக்கு வேணா உன் பொண்டாட்டி முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் முக்கியம். எனக்கு மகேஷை பத்தி நல்லா தெரியும். அவர் உயிரே போனாலும் சரி, அவர் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு.